சகோதரர் விஜய் இனிமேல் அரசியலுக்கு வந்த பிறகு நிம்மதியாக தூங்கினார். இனிமேல் காலாட்டிக்கிட்டே தூங்க சொல்லுங்கள். தூங்கிட்டாருன்னா போர்வையை பற்றி வசூல் பண்ணணும். இதுதான் அரசியல். அதனால் அவர் தான் அவரை பார்த்துக்கணும். அதுக்கு மேலே நான் சொல்ல தேவையில்லை. இங்கேருந்து வருது, அங்கேருந்து வருது, இங்கேருந்து வருதுன்னா நீ ஏதோ ஒரு கொள்கைக்கு ஆரம்பிச்சுன்னா அந்த கொள்கைக்கு உண்டான கூட்டத்தை வச்சு அப்படின்னு நடத்திப்பார். அந்த விஷயத்தில் நான் சீமானை பாராட்டுவேன். மாற்று கருத்து இல்லை. எவன் வேணாலும் போடா, நான் எவன் முன்னாடி வர மாட்டேன், எதுவும் யோசிக்க மாட்டேன். நான் மனசார பாராட்டுறேன். ரைட் போங்கன்றேன். மாதிரி இப்போ நாங்கள் இருக்கோம். எந்த ஒன்று இருக்கோ இல்லையோ என் கட்சியில் கொள்கை பிடிக்குது. ஓட்டரா சாகிற வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. இப்படி தான் திமுகவில் பல லட்சம் தொண்டர்கள். இல்லைனா எங்களும் அந்த உணர்வு வராதா? ஒருத்தரே எம்எல்ஏ இருக்கணுமா, ஒருத்தரே எம்பியாக இருக்கணுமா, ஒருத்தரே மந்திரியாக இருக்கணுமா? தலைவன் நல்லா இருக்கார், தலைமை தமிழ்நாடும் நல்லா இருக்குது, கொள்கை நல்லா இருக்குது, கட்சி நல்லா இருக்குது, கொடி நல்லா போயிட்டே இருக்கு.